சுந்தர் சி, குஷ்பு இவங்க 2 பேருக்குமே வந்து இந்த பெண், அதாவது இந்த மகள்கள் 2 பேருமே வந்து கொஞ்சம் புஷ்டியாக இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு, ஒரு பெரிய பெண்களாக வளர்ந்த பிறகு அவங்க வந்து தங்களை வந்து உடலை எடையை குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுடைய சொந்த விருப்பம் அது. இப்போ குஷ்பு எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க மகள்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, குஷ்புவும் வந்து மெலிஞ்சிட்டாங்க, அப்படியே எலும்பும் தோலுமாயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கவே பிரதமாக இருக்கும், ஏதோ வந்து பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. இதை வச்சு எப்படி உருவகேலி பண்ணுவீங்க? இது வந்து அவங்க சொந்த விருப்பம். அவங்க ஒல்லியாக இருக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து குண்டாகிறதோ இதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம். அதுவும் வந்து ஒரு திருநங்கைன்னு சொல்லி, அதுவும் இப்போ திருநங்கையை ஒப்பிட்டு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ திருநங்கைகள்லாம் வந்து அழகு இல்லாதவங்களா? இந்த அழகுன்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு யார் ஸ்கேல்? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. குஷ்புவுக்கு வந்து அவங்க மகள்கள் வந்து அழகு. ஆனால் அந்த விஷயத்தில் அவந்திகா கொடுத்த செருப்படி வந்து சரியான செருப்படியை தான் நான் பார்க்குறேன். ஏன் வந்து இவங்களை மட்டும் காரணம் பண்ணாங்க? இப்போ தான் அந்த பொண்ணே நடிக்க வருது. அது வந்து இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கல. இல்லை, ஏற்கனவே குஷ்பு அவர்களுமே ஒரு மாதிரியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லி, அதே நம்ம நான் சொன்ன இருந்த மாதிரி இப்போ அவங்க பாருமா, இப்போ வயசான பிறகு பிரச்சனை இருக்குமா? குஷ்பு மீதான அந்த நெகட்டிவான பார்வையை வந்து கொண்டு வந்து குழந்தைங்கிட்ட வந்து தள்ளுறானுங்க. இதுதான் உண்மை. இல்லைன்னா அவந்திகா யாரு? அவந்திகா குஷ்பு மகளாக இருக்கலாம். இப்போ என்ன அவங்களுக்கு சர்ச்சை? ஒன்றுமே கிடையாது. அந்த பொண்ணு குரல் கூட என்னன்னு இது வரைக்கும் பளிச்சுன்னு தெரியாது. கண்டிப்பாக குஷ்பு குரல் தெரியும். மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதே அவந்திகா நாளைக்கு பெரிய ஸ்டாராக இருக்கலாம், பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். விஓடி பிளாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல சேகராஜ் ஜெய்சங்கர் இருக்காங்க. வாங்க பேசு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா. நடிகர் சுந்தர் சி, குஷ்பு அவங்களோட மகள்கள் வந்து 2 பேர் இருக்காங்க, அவந்திகா, அனந்திகா. அந்த வகையில் வந்து அனந்திகா அவங்களுக்கு வந்து மேரேஜ் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ வந்து அவந்திகா வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்க, அவங்க ஒரு திருநங்கை போல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு அவங்களும் கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யாருமே வந்து வருமா, இப்போது சுந்தர் சி, குஷ்பு இவங்க 2 பேருக்குமே வந்து இந்த பெண், அதாவது இந்த மகள்கள் 2 பேருமே வந்து கொஞ்சம் புஷ்டியாக இருந்தாங்க. சரிங்களா? அது வந்து குழந்தை பருவத்திலேருந்து அந்த புஷ்டியாக இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு, ஒரு பெரிய பெண்களாக வளர்ந்த பிறகு அவங்க வந்து தங்களை வந்து உடலை எடையை குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுடைய சொந்த விருப்பம் அது. இப்போ நான் உடல் பருமனாக இருக்கணும். இப்போ நான் கூட 112 கிலோ இருக்கிறேன். என்னால் படிக்கட்டெலாம் ஏற முடியல, வந்து மூச்சு வாங்குது. இப்போ நான் நினைப்பேன், நான் வெயிட்டை குறைக்கலாமான்னு சொல்லி. ஐயோ, வெயிட்டை குறைச்சோம்னா நம்மளை பார்க்குறதுக்கே சகிக்காது. இப்போவே சகிக்கிறது நம்ம பார்க்குறதுக்கு. இன்னும் நம்ம வெயிட்டை குறைச்சோம்னா நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே சகிக்காமல் போயிடுமோ நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு கூட வெயிட்டை குறைக்க மாட்டேன். பொதுவாகவே ஒன்று சொல்கிறேன் நான், இது குஷ்பு மகளுக்குன்னு இல்லை, பொதுவாகவே வெயிட்டாக இருக்கக்கூடியவர்கள், உடல் வந்து புஷ்டியாக இருக்கிறவங்க ஒரு எல்லை தாண்டி மெலிஞ்சாங்கன்னு வச்சுக்கலேன், அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து, ஏன்னா பார்த்து பழகிட்டோம். இப்போ குஷ்பு எப்படி இருப்பாங்க? இப்போ உள்ளபடியே பார்த்தீங்கன்னா குஷ்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஷ்புனா எப்படி இருப்பாங்கன்றது. ஏன்னா குஷ்பு வச்சு இட்லி ஃபேமஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதே ஒரு தனி அடையாளம். குஷ்பு வச்சு எதனால இட்லிக்கு ஒப்பிட்டு வந்து பேர் வச்சு, இட்லிக்கு எதனால பேர் வச்சு? ஏன்னா நார்மலாக இருக்கிற இட்லி வந்து தட்டையாக இருக்கும். சரிங்களா? அந்த இன்னும் சொல்லுவாங்களா, அதுக்கு அது ஈஸ்ட்லாம் போட்டு ஒரு இட்லி தயார் பண்ணுவாங்க, ரொம்ப சாஃப்டாக அந்த இட்லி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பூசணாப்புல இருக்கும் இட்லி. சரிங்களா? அப்போது சாதாரண இட்லி வந்து தட்டையாக இருக்கும், இந்த இட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ்டியாக இருக்கும். அப்போது அதை வச்சு தான் கேட்டிங்கன்னா அந்த குஷ்பு வந்து, இது வந்து இந்த பேரே வந்து இட்லிக்கு பேர் வந்து குஷ்பு இட்லின்னு வச்சாங்க. சரிங்களா? ஆனால் அதை வச்சது வந்து நான் அந்த இட்லி சாப்பிட்றதில்ல அந்த பேர். ஏன்னா இட்லி குஷ்பு ஞாபகம் வருது, அதனால் கேட்டிங்கன்னா நம்ம நார்மல் இட்லி தான் நம்ம சாப்பிட்றது சொன்னேன். ஸோ அதனால் இது எதுக்காக நான் இதை வந்து சொன்னேன், பொதுவாக வந்து யாராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒருத்தர் குண்டாக இருக்கிறவங்க வந்து மெலிஞ்சிட்டாங்கன்னா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஞ்சாங்கன்னா தெரியாது. இப்போ போன மாதம் பார்க்கும்போது வந்து 110 கிலோ இருந்தாங்க. இப்போ இந்த மாதம் போது பார்த்தீங்கன்னா 60 கிலோ இருக்கிறாங்க போது பார்த்தீங்கன்னா பாதி குறையும் போது பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக அடையாளமே இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ இவங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இது முதல்ல அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ குஷ்பு எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க மகள்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா குஷ்புவும் வந்து மெலிஞ்சிட்டாங்க, அப்படியே எலும்பும் தோலுமாயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கவே பிரதமாக இருக்கும், ஏதோ வந்து பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. எதுக்காக இது நான் சொல்கிறேன்னா, இயல்பாக எல்லாருக்கும் உள்ளது தான். குண்டாக இருக்கிறவங்க திடீர்னு ஒல்லி ஆகிட்டாங்கன்னா அது பார்க்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னங்க அப்படி இருந்தாங்க, என்னங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். சரிங்களா? ஆனால் இதை வச்சு எப்படி உருவகேலி பண்ணுவீங்க? கேள்வி அதுதான். இது வந்து அவங்க சொந்த விருப்பம்.
அவங்க ஒல்லியாக இருக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து குண்டாகிறதோ இதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் இதை வச்சு எப்படி நீங்கள் வந்து உருவை கேலி பண்ணுவீங்க? அதுவும் வந்து ஒரு திருநங்கைன்னு சொல்லி அதுவும் திருநங்கையை ஒப்பிட்டு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ திருநங்கைகள்லாம் வந்து அழகு இல்லாதவங்களா? அப்படி ஒரு பொருளாக இருக்குல்ல. திருநங்கைனா அழகு இல்லாதவங்க, பெண்கள்னா அழகானவங்கன்னு ஆயிடுதுல்ல. ஜெண்டர்ஸ் வச்சு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போது திருநங்கைகள்ல உண்மை சொல்லணும்னா பெண்களோட திருநங்கை இன்னும் அழகாவே இருப்பாங்க. உண்மை, அதான் உண்மை. அதை நான் சொல்ல வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னும் வந்து அதை நான் சொன்னேன்னா அது வந்து நீங்கள் வேறு மாதிரி வந்து இங்கே ஆடியன்ஸ் வேறு மாதிரி பார்வை போயிடும். ஓ, இவர் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இதான் வேலையாக இருக்குன்னுவாங்க. இல்லை கண்டிப்பாக அது உண்மை. நான் வந்து சொல்கிறேன், பொதுவாகவே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் இருக்கிறேன். இந்த அழகுன்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு யார் ஸ்கேல் மெஷர்ஸ் பண்ணுறது யார்? அளவீடு பண்ணுறது யார்? இந்த அழகை வந்து அளவீடு பண்ணுறது யார்? இவங்க அழகானவங்க, இவங்க அழகு இல்லாதவங்க. எப்படி நீங்கள் சொல்லுங்க? என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டாங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. குஷ்புவுக்கு வந்து அவங்க மகள்கள் வந்து அழகு. இப்போ அவந்திகாவுக்கு தன் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமை, அழகு. அனந்திகாவுக்கும் அப்படி தான். ஸோ குஷ்புவுக்கும் அப்படி தான், எல்லாருக்குமே அப்படி தான். எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் அவங்கவுங்க பார்வைக்கு அவங்கவுங்க அழகு. இன்னொருத்தர் எப்படி வந்து பார்த்தா அவங்க அழகாக இல்லை. எனக்கு இந்த திருமண நிகழ்வுலலாம் நான் போனோம்னா சில பேர் வந்து அக்கமத்தோடி பேசுவாங்க. பொதுவாகவே வந்து ரிசப்ஷனில் பேசுறதுக்கு அவகாசம் இருக்காது. ஏன்னா போனதுமே வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு கிளம்பணும், அதான நோக்கமே. ஆனால் அந்த திருமணத்தை மறுநாள் இருக்குது பார்த்தீங்களா, மறுநாள் இந்த தாலி கட்டுற அந்த வைபவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அங்கே உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா கிசுகிசுப்பாங்க. பையன் அழகாக இருக்கிறான், பையனோட பொண்ணு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பொண்ணு அழகாக இருக்குது, பையன் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கலகம். அப்போது நான் என்ன கேட்குறேன், இந்த அழகு என்பது யார் வந்து அளவிடுவது? இங்கே எல்லாரும் அழகு தான், அவங்க பார்வைக்கு அழகு தான். எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல கண்ணாடியில் முகத்தை பார்த்தீங்களா? இப்போ அவந்திகா வந்து நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் திருநங்கையை ஒப்பிட்டு பேசுகிறீங்க, அதை நம்ம அப்புறம் போவோம். முதல்ல நான் சொன்னேன், அழகு நீங்கள் வந்து ஒருத்தர் அழகாக இருக்கிறாங்க, ஒருத்தர் அழகாக இல்லைன்றத நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? நீங்கள் கண்ணாடியில் முகத்தை பார்த்தீங்களா? முதல்ல யார் சொல்கிறாங்களோ அவங்க ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, திருநங்கையை ஒப்பிட்டு பேசுது. இங்கே பரவலாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் யார் வந்து ஸ்கேல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அழகுன்னு நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிங்கன்னா இதுதான் அழகு, இது பெண்களில் இதுதான் அழகுன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்களோ, அதை மெஷர் பண்ணீங்களோ அழகுன்னு சொல்லிட்டு, அதை விட வந்து திருநங்கைகள் அழகானவங்க இருக்கிறாங்க. நான் அப்படி சொல்ல வர்றேன். நான் மெஷர் பண்ணவே இல்லை யாரையும், அழகானவங்க அழகில்லாதவங்க நான் மெஷர் பண்ணவே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன அழகுன்னு சொல்லி நீங்கள் அவந்திகா வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்களோ, யாரை ஒப்பிடுறீங்களோ, அந்த திருநங்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ண அந்த அழகை விட வந்து பார்த்தீங்கன்னா அழகான திருநங்கைகளாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருவங்கள் மாறுபடும். புரியுங்களா? உருவங்கள் மாறலாம், ஒரே உருவத்தில் யாரும் இருக்கிற போகிறதில்ல. ஆனால் உருவத்தை மாறினதை வச்சுட்டு கேட்டிங்கன்னா இவங்க அழகாக இருக்கிறாங்க, இவங்க வந்து அழகு இல்லை, இவங்க தலை நெத்தி எப்படி இருக்குது, இவங்க கண் இப்படி இருக்குது, இதுதான் தவறுன்றேன். இங்க சராசரியா சொல்ல, யார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ரொம்ப பெருமிதமா நினைச்சுக்கிறாங்களோ, நான் ரொம்ப அழகு அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டாங்கன்னா 4 நாள் ஜுரத்தில் விழுந்தா முடிஞ்சிச்சு கதை. 4 நாள் உள்ள ஆகாரம் போடலாம், கதை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணுறாங்களே, நான் குஷ்பு சொல்லலை, அவங்க குஷ்பு மகளை பொதுவாக இந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் மெடிசன் எடுத்து பண்ணுறாங்க. மெடிசன் அது ஒரு பக்கம் சர்ச்சை இருக்குது, நம்ம அந்த சர்ச்சையே வேண்டாம். பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கேட்டால் டயட்டு தான், கடுமையான டயட் பண்ணித்தான் அவங்க வந்து உடல் எடையை குறைக்கிறாங்க. நம்ம அது எனக்கு தெரியும். சரி, இப்படி வந்து எடையை குறைக்கும் போது முதல்ல இருந்த அந்த தோற்றம் இப்போ மாறி போயிடுது. சரிங்களா? இதில் இப்போ இருக்கிறவங்க அழகாக இருக்கிறாங்க, ஏற்கனவே எடையை குறைக்கிறதுக்கு முன்னாடி அழகாக இருந்தாங்கன்ற அந்த வேறுபாடும் போக முடியாது. இப்போ எதனால் வந்து இந்த ஒருவேளை எடையை குறைத்த பிறகு அழகுன்னு சொன்னாங்க இல்லையா, இருந்தாலும் அழகு இல்லை, ஒல்லியாக இருந்தாலும் அழகு இல்லை. இல்லை, நான் சொல்கிறது இல்லைம்மா, இப்போது நான் சொல்ல வரதில்லை. இப்போது எடையை குறைத்த பிறகு அழகுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க இல்லையா, நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இன்னொரு கும்பல் வந்து நான் சரி கேட்டால் அந்த அழகை வர்ணிக்கிற கும்பல் நான் கேட்டால் நான் வந்து திருநங்கைகள் ஒப்பிடுறாங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ காரணம் என்ன? எடையை குறைச்சதுனால. எடையை குறைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த நடவடிக்கை. இப்போ வந்து அழகாக இருக்கணுன்றதை தாண்டி இப்போ நானே சொல்கிறேனே, நான் ஒரு 20 கிலோ குறைஞ்சேன்னா எனக்கு நல்லது. ஏன் சொல்லுங்கள்? சில இடங்களில் ஸ்டெப்பு ஏற முடியல, லிஃப்ட் இல்லைன்னா அப்படியே யோசிக்கிறேன் கொஞ்ச நேரம், மேலே போகலாமா வேணாமா, இது உள்ளபடியே அதுதான்.
இப்போ லிஃப்ட் இல்லைன்னா வந்து ஐயோ இங்கே ஒரு 15 மேலே ஒரு 15 30 படிக்கட்டு ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஏறக்கூடிய சூழல் இருக்குது. உண்மைதான். அதே வந்து நான் வந்து ஒரு 50 கிலோ இருக்கும்போது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 படிக்கட்டு ஏறுவேன். ஸ்டெப்பு ஏறும்போதே 2 படிக்கட்டு ஏறுவேன் காலை தூக்கி வச்சு. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணுவேன், 3 படிக்கட்டாக ஜம்ப் பண்ணுவேன். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறோம், முடியல. ஸோ அதனால் அவங்களுடைய சௌகரியம் அழகுக்காக மட்டுமே அல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது. அவங்க வந்து அவங்களுடைய உடல் சௌகரியத்துக்காக கூட அதை பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர்கள் வந்து நீங்கள் இப்போ அழகாக இருந்தீங்க, இப்போ அழகாக இல்லை, இப்படி நீங்கள் வந்து திருநங்கை மாதிரி இருக்கிறீங்க, அது மாதிரிலாம் வேலைத்தவங்க பண்ணுற வேலை. ஆனால் அந்த விஷயத்தில் அவந்திகா கொடுத்த செருப்படி வந்து சரியான செருப்படியை தான் நான் பார்க்குறேன். சரி, இது இன்னொரு கேள்வியும் இருக்குது இந்த இடத்துல. ஏன் வந்து இவங்கள மட்டும் காரணம் பண்ணாங்க? இப்போ தான் அந்த பொண்ணே நடிக்க வருது. அது வந்து இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கல. இல்ல ஏற்கனவே குஷ்பு அவர்களுமே ஒரு மாதிரியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லி அது நம்ம நான் சொன்ன இருந்த மாதிரி இப்போ அவங்க பாருமா, இப்போ வயசான பிறகு பிரச்சனை இருக்குமா. இப்போ இளம் வயசுல நீங்க பூசணாப்புலாம் இருக்கிறீங்க, புஷ்டியா இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீ பெயின்லாம் வராது. நீ பெயினாக இருக்கட்டும், உடல் இலகுவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து செயல்படுறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வெயிட் வந்து பார்த்தா அன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளோட ஸ்ட்ரென்த்து வேறு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இதே உடல் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ வித்தியாசம் இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்குது படிக்கிற. அப்போது அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பெரும்பாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த முட்டி வலி வர்றதுக்கு காரணமே வெயிட்டு தான். எந்த ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனாலும் முதல்ல வெயிட்டை குறையணும். இப்போ எனக்கு அதான் சொல்கிறாங்க, எனக்கு முட்டி வலிக்குது, வெயிட்டை குறையும். வெயிட்டை குறைக்க என்ன பண்ணணும்? வாக்கிங் போங்க, காலையில் போங்க. நமக்கு எங்கே டைம் இருக்குது? ராத்திரி 11 மணி, காலையில் 6 மணி, எங்கே வைங்க வாக்கிங் போகிறேன்? நடுராத்திரி என்ன சுற்றோம்னா பேயின்வானுங்க நம்மளை, இவன் பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு டைம் இல்லை, நல்லபடியாக அதுதான். ஏன்னா அன்றாடம் உழைக்கிறவங்களுக்கு தனியாக வாக்கிங் போக வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய எண்ணம். ஆனால் நம்ம வந்து தினம் உழைக்கிறோமே நம்ம, அப்போ எதுக்கு தனியாக வர வாக்கிங் போகணுன்ற எண்ணத்தில் நம்ம வருவோம். ஆனால் வந்து டாக்டர்கிட்ட போனாலே என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட்டை குறைங்க. அதனால் அவங்க வந்து வெயிட்டை குறைச்சிட்டு அவங்க குஷ்புவோட தனிப்பட்ட இதில் என்னென்னா, ஏன் வந்து நான் யூகிக்கிறேன் குஷ்பு குறித்தும் குஷ்பு மகள் குறித்து ஏன் வந்து இந்த அளவுக்கு ஏன் வந்து சுந்தர்சி எலெக்ஷனில் தோத்தார்ல, அதுக்கு பக்கமாக டைப் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜமான விஷயம், சரிங்களா? ஏதோ நின்னார், எலெக்ஷன் நின்னார், தோத்தார், சூஸ் பண்ண கட்சியும் சரி கிடையாது, அவருக்கு வியூகம் சரியாது. ஒரு வகையில் வந்து இப்போ பெரிய ஒரு விஜய் அலை வீசுறதுனால கூட அந்த தோல்விக்கு வந்து அவருக்கு கிடைச்சிடலாம். அதுதான் அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணி கிடக்கிறான், மெனக்கெட்டு வந்து என்ன செய்கிறான், அவன் கேட்டினா வந்து கேலி கிண்டல் பண்ணி பண்ணுறேன்னு நான் பார்த்தேன். சிலதெல்லாம் கண்ட பார்க்குறது தான். அப்பப்போ நான் யூகிக்கிறதுக்கு ஏன் வந்து குஷ்புவோட மகள்கள் வந்து கார்னர் பண்ணி இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, அம்மாவை வைத்து மகளை அவங்க ஏற்கனவே சர்ச்சையான கருத்துக்கள், பல கருத்துக்கள் வந்து குஷ்பு பேசுனதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க பேசுனது, அது அரசியல் கட்சியில் இருக்கும்போது பேசுனது, இதெல்லாம் வச்சு குஷ்பு மீதான அந்த நெகட்டிவான பார்வையை வந்து கொண்டு வந்து குழந்தைங்கிட்ட வந்து தள்ளுறானுங்க. இதுதான் உண்மை. இல்லைன்னா அவந்திகா யார்? அவந்திகா குஷ்பு மகளாக இருக்கலாம். இப்போ என்ன அவங்களுக்கு சர்ச்சை? ஒன்றுமே கிடையாது. அந்த பொண்ணு குரல் கூட என்னன்னு இது வரைக்கும் பளிச்சுன்னு தெரியாது. கண்டிப்பாக இல்லையா? குஷ்பு குரல் தெரியும், அவந்திகா குரல் கூட என்ன தெரியும். இனிமேல் வந்து ஒரு 1-2 மேடையில் தான் ஏறி இருக்கிறாங்க. இனிமேல் படத்தில் வந்தால் தான் தெரியும். அதனால் வந்து அதுவும் இன்னொன்று கடைசியாக சொல்லும் போது முடிச்சிடறேன் நான். இந்த சினிமாவில் ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் அழகு கிடையாதுமா. நீங்கள் குஷ்பு மட்டும் வச்சு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் நடிப்புன்னு வந்து திறமை, அதாவது நடிக்க திறமை இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். அதை தாண்டி வந்து அழகாக இருக்கிறவங்களாம் சினிமாவில் ஜெயிச்சிருக்கிறாங்களா? கிடையாது, கிடையாது. அதனால் வந்து அப்படி ஒரு பார்வையும் செலுத்தக்கூடாது. சினிமாவில் நடிக்கணும்னா அழகு வேணும்னு. அழகு இல்லாத வெற்றி பெற்ற பல பேர் அழகு கிடையாது. சரிதா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு, யார் ராதிகா கூட கிட்டத்தட்ட வந்து கருப்புன்னு சொல்ல முடியும். அவங்களாம் கொடி கட்டி பறந்தாங்க. ரேவதி குள்ளம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போனாங்க. இன்னும் எவ்வளோ நடிகைகளை நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? நீங்கள் அழகுன்னு ஒப்பிட்டிங்கன்னா கமலஹாசன் ஆண் அழகன், ரஜினிகாந்த் அழகு கிடையாது. ஆனால் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதே அவந்திகா நாளைக்கு பெரிய ஸ்டாராக இருக்கலாம், பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒப்பிடவே முடியாது. ஸ்ரீதேவிக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவிக்கோட முதல் முகம் வந்து வேறு. அதுக்கு பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி
ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த அழகை மையப்படுத்தி பேசல, இந்த அழகுன்ற மெஷர்ஸே வந்து தப்பு என்ன கேட்டால். எல்லாருடைய பார்வைக்கும் அழகு தான். அவந்திகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்வைக்கு, அவங்க பெற்றோர்கள் பார்வைக்கு, இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிகர்களுடைய பாடு. ம். உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத போயிட்டே இரு, அவ்வளோதான். என் பார்வை அதுதான். இது வந்து குஷ்பு மீதான அந்த நெகட்டிவ் பார்வை. குஷ்பு வந்து கடந்த காலத்தில் அவங்களுடைய அரசியல் பயணங்கள் மற்றும் அவருடைய பேச்சுக்கள் இதை வச்சு வந்து குழந்தைகளை காயப்படுத்துகிற அந்த வேலையை வந்து யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.